ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் டிமார்ட் வந்திருக்குங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. அங்கே தான் நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் போனது ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிங்க. அந்த டைம்லேயே பாருங்க எவ்வளவு கார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லா பொருளும் நம்ம சீப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். சரி, நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்திருக்கு. வந்து 1 மாதம் ஆச்சு. கூட்டமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் 1 மந்த் கழிச்சு போனேங்க. போனால் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேண்ட்பேக்கு, அது பெருசுன்னு இல்லைங்க, நான் இது சின்ன ஹேண்ட்பேக் தான் கொண்டு போயிருந்தேன். அதை கூட ஃபஸ்ட்டு டேக்கு போட்டு தான் நம்மளை உள்ளேயே விடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. என்ன ஆஃபர்னா பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பேக்கேஜ் மாதிரி பெரிய பெரிய பேக்கேஜ் இருந்ததுங்க. ஸோ வந்து அப்படி நம்ம வாங்குறதுனால நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க நம்ம கம்மியாக தராங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது எல்லாமே. ஆனால் ஹோல்சேல் பேக்கேஜ் தான் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். எல்லாம் அப்படியே ஓரளவு காமிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் விரும்புகிற மாதிரி அந்த டப்பா ஐட்டம்ஸ் இருந்தது. அதையும் காமிக்கிறேன், ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேரி பிஸ்கட்டு, பிரிட்டானியாவில் சன்ஃபீஸ்ட், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 950 கிராம்ஸ், ஒரு 1 கிலோ அந்த ரேஞ்சில் வாங்கினா உங்களுக்கு ஒரு 30 ரூபா 70 ரூபா அப்படின்னு பிராண்டை பொறுத்து டிஸ்கவுண்ட் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஃபர்ஸு, சாக்கோ பைட்ஸ், இதுலேயே வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்புறம் மூன் ஃபில்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நான் வந்து வேஃபரும் அந்த சாக்கோ பைட்ஸும் வாங்கினாங்க. அதெல்லாமும் வந்து ஒரு 6 இருந்ததுன்னா 60 ரூபாய்க்கு 45 ரூபா, 5 இருந்ததுன்னா 50 ரூபாய்க்கு 35 ரூபா, அந்த மாதிரி ஒரு 15 ரூபா 20 ரூபா ஒன்னொன்னுலேயே அந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் இருந்தது. நாட்டு சக்கரை இருந்தது, அது கொஞ்சம் ரேட்டு கம்மி. குலாப் இது நார்மல் நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா 1+1 ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இது பாருங்க, பிஸ்கி பைட்ஸ்னு ஒரு பிஸ்கட்டு, ஒரு 1/2 kg பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 ரூபா ஆஃபர் அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி பாருங்க, அதுலேயே வந்து இன்னொன்று 15 ரூபா ஆஃபர் இருக்கிற பிஸ்கட்டு. அப்புறம் வந்து சேமியாலாம் இருந்ததுங்க. அது எல்லாமும் எல்லாம் ஒரு 5 ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஒரு 5 ரூபா அப்படி வந்து ஆஃபர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கே பார்த்தீங்கன்னா குடும்பமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே கம்மியாக இருக்குன்றதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கே புரியலைங்க. இந்த கடலை மிட்டாய் பார்த்தங்க, ஒரு 15 ரூபா, அது கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. அது நான் 2 பாக்கெட் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, அதுவும் நான் வந்து செக் பண்ணுறதுக்காக 1 கிலோ ஆசீர்வாத் வாங்கிட்டு வந்தேங்க. நம்ம இங்கே வாங்குறதுக்கும் அங்கே வாங்குறதுக்கும் அது சேம் ரேட்டாக தாங்க இருந்தது, பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் ஆயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரைஸ் பிரான் ஆயில் தான் நான் வாங்குவேன். அது வந்து 210 ரூபா எம்ஆர்பி, 170 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன், நான் செக் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேங்க. அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதாவது நான் இங்கே லோக்கல் வாங்கினது 195 ரூபா இருந்தது, அங்கே வந்து 170 ரூபா. ஸோ ஒரு ஆயிலில் ஒரு 25 ரூபா மிச்சம்தான். அடுத்து இந்த மாதிரி அழகான கப்பன் சாசர்லாம் ஒரு 6 இருக்கிற செட்டு பார்த்தீங்கன்னா 105 ரூபா தாங்க. அழகழகா நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளாஸ் வந்து பெருசாக இருக்கிற ஒரு டம்ளர் வந்து 75 ரூபா. அப்புறம் வந்து இது மாதிரி மக்கு, இது பார்த்து பெருசாக இருக்கிறது, இதுவும் பார்த்தீங்கன்னா 40 ரூபா விற்கிறது, 29 ரூபா தான். இதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக தாங்க இருந்தது. அடுத்தது எல்லா மக்கள் விரும்பும் டப்பா ஐட்டங்கள். ரொம்ப நான் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன், 29 ரூபா 30 ரூபாய்க்குலாம் போட்டிருந்தது. அந்தளவு ரொம்ப கம்மியாலாம் இல்லைங்க. பாட்டில்ஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அந்த ரேட்டில் இருந்தது. மற்றபடி எல்லாமே ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது. எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன், அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம இந்த மாதிரி பருப்புக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சிங்கிள் பீஸு, 3 பீஸு, 5 பீஸ் செட் எல்லாம் இருந்ததுங்க. நல்லா நீட்டாக மூடியெல்லாம் நல்லா லாக்காக நல்லா அதெல்லாம் ஒன்று ஒன்று செக் பண்ண எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே கலராக டிசைனாக. இது பாருங்கள், மொத்தம் 6 பீஸு 125 தான். அடுத்து வர்றது பாருங்கள், 6 பீஸு 169, அந்த மாதிரி நிறைய இருந்தது. எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் டப்பா ஐட்டம்ஸ் தான் உண்மையாகவே ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு மற்ற ஐட்டங்களை விட.
அடுத்து பாட்டில்ஸ், அங்கேயும் போனா ஆட்கள் நிறைய நின்றுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 பீசஸ் வாட்டர் பாட்டில் 175 ரூபாய்ங்க. அப்புறம் வந்து 25 ரூபாலேருந்து பாட்டில்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு வாட்டர் பாட்டில். இது வந்து 25 ரூபா. அப்புறம் 45, 65 அது மாதிரி வெரைட்டியாகவே நிறைய இருந்தது. அழகழகாகவே சூப்பராக இருந்தது. ஒரு 75, 80 ரூபா பாட்டில்லாம் வந்து நல்லா இருந்தது. ரொம்பவுமே குவாலிட்டியாக இருந்தது. இது வந்து இது பாருங்கள், அது ஒரு அழகான ஒரு மரம். நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் கண்டெய்னர்ஸ் அது மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஜாஸ்தி உண்மையாகவே. அடுத்து வந்து பக்கெட்ஸு 240, 280 அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க. இது ஃபுல்லாகவுமே கண்டெய்னர்ஸ் தான். அப்படியே ஓவராலாக காமிக்கிறேன் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே. அடுத்து ஸ்டீல் ஐட்டம்ஸுங்க, பாத்திரம்லாம். இதில் வந்து எனக்கு ஸ்பூன் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. நாங்கள் தனியாக லாஸ்ட் வீக் தான் வாங்கியிருந்தோம் இங்கே நம்ம ஊரில். ஒரு ஸ்பூன் வந்து 50 ரூபா இங்கே. இது வந்து 6 ஸ்பூன் வந்து 100 ருபீஸ் கிடச்சிதுங்க. ஏன்னா என் பையனை அடிக்கடி ஸ்பூன் நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பூன் வாங்கினேன். சீப்பாக இருந்தது. இதாங்க அது நார்மல் ஸ்பூன், ஃபோர்க் ஸ்பூன் எதுவுமே வந்து 6 பீஸ் வந்து 100 ரூபாங்க. கிட்டத்தட்ட 300 ரூபா மதிப்பானது. இது 100 ரூபான்றப்ப சீப்பாக இருந்தது. லைட்ரு அது மாதிரி அந்த செட்டுகள் அது மாதிரி வந்து நிறைய இருந்ததுங்க. இது பாருங்க, டம்ளரு, ஒரு கப்பு, ஒரு தட்டு அதோட சேர்த்து அந்த செட்டு அது நிறைய பேர் வாங்கினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ். அதுலேயே வந்து நல்ல ஹெவியானது, லைட் வெயிட்டு, அப்புறம் பிராண்டட் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தேங்க. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை, அதனால் வாங்கலை. அது மாதிரி குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z அப்படின்ற மாதிரி. சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறதா, ஹைப்பர் மார்க்கெட்டா, அது மாதிரி என்ன சொல்கிறது தெரியல. எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. கிளாத்திங்கும் இருந்ததுங்க. செப்பல்ஸு, ஆல் இன் ஆல் அனைத்தும் இங்கே போனால் என்ன தேவையோ நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், டிஃபன் பாக்ஸ் செட்டு ஸ்டீலில் இருக்கிறது. இதுவும் விதவிதமாக கிண்ணங்கள் மாதிரி ரகமாக எல்லாமே இருந்ததுங்க. இதெல்லாம் பாருங்க, யோகா மேட்டு, அப்புறம் வந்து குட்டி குட்டி கர்ச்சீப்புங்க, அப்புறம் வந்து டேபிள் கிளாத்து, டவல்ஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன பில்லோ, அந்த சோஃபாலெலாம் போடுற மாதிரி பில்லோஸு. அதை வந்து கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து கார்லலாம் வச்சுக்கிற மாதிரி பில்லோ, இதெல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே இருக்குங்க. அப்புறம் ஒயிட் கலர் ரெடிமேட் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து. அப்புறம் வந்து கிளாத் ஹேங்கர்ஸு, ஆல் ஐட்டம்ஸ் அவைலபிள். இதெல்லாம் பாருங்கள், டாப்பு. அப்புறம் வந்து செப்பல்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். லேடிஸ் செப்பல், ஜென்ஸ் செப்பல், குட்டீஸ்க்கு செப்பல், விதவிதமாக கலராக ரகமாக ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்ததுங்க. கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் இருக்கிற செப்பல்ஸ்லாம் காலியாயிருச்சு. கொஞ்சம் ஹை குவாலிட்டி இருந்தது. அப்புறம் வந்து ஒரு 500, 600க்கு மேலே இருந்தது. அப்புறம் ஒரு 300 ரேஞ்சில் இருந்து நான் ஒரு செப்பல் வாங்கினேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு. அது ஆக்சுவலாக VKC நல்ல பிராண்டடே வந்து இங்கே லோக்கல் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் செப்பல் கடையிலேயே வந்து 350 தான் வைப்பாங்க. அதெல்லாம் 280 கிடச்சிது. நல்லாவும் இருந்தது. அது நான் ஒன்று வாங்கினேங்க. இன்னர் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து ரெடிமேட் ஷர்ட்டு, நிறைய கலராக ஒயிட் கலர் இருந்தது, நார்மல் கலர் பேண்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல எனக்கு. நிறைய ஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, வாங்கினாங்களா அப்படின்னு தெரியல. நிறைய இருந்துச்சுங்க, ஆனால் எல்லாமே இருந்துச்சு அவைலபிள். உள்ளே போனால் நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனு, சார்ஜர் கேபிள் அதெல்லாம் கூட இருந்தது. ஏகப்பட்ட கூட்டமும் இருந்தது. என்ன அங்கே ஒரு மிஸ்ஸிங், நான் பார்க்கலையா என்னன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அங்கே வந்து போண்டா பஜ்ஜி கடை மட்டும் இல்லை. இருந்ததுன்னா அதையும் ஒரு அள்ளியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு கூட்டம் இருந்தது. பில்லிங் கவுண்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு
10க்கு மேல இருக்கும், 10-15 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பில் போடுறதுக்கு மட்டும். நல்ல பெரிய ஏரியாங்க. இது பாருங்க, பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்தது, பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. ஓகே, நம்ம ஊர்ல இருந்ததுன்னா நம்ம போய் வாங்கலாம். நான் பஸ்ல தான் போயிருந்தேன், ஸோ ரொம்ப செலவு இல்லை எனக்கு. ஒரு 60-70 ரூபால முடிஞ்சுது. அந்த அளவுக்கு நான் வந்து செப்பல் வாங்கினேன், ஆயில் கொஞ்சம் மிச்சமாச்சு, ஸ்பூனு அது மாதிரி ஒரு 300 ரூபா 400 ரூபா எனக்கு கொஞ்சம் வாங்கின ஐட்டத்துல மிச்சம்னு சொல்லலாம், ஓவரால் எல்லாம் சேர்த்து. ஓகே தாங்க, நம்ம ஊருக்கு வந்தா பார்க்கலாம். அடுத்த ஊருக்கு போய் வாங்குற அளவுக்கு இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ் விலை கம்மி, சில ஐட்டம்ஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் நான் வாங்கின ஐட்டம்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.